மக்களே இப்போ போகிற போக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமானே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு வந்து ரத்து பண்ணி மறுபடியும் தனி நீதிபதிகிட்டே அனுப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து தீர்ப்பில் நமக்கு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி மறுபடியும் விசாரிப்பாங்க. அப்புறம் தணிக்கை வரையத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க சீனெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்புக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குவாங்க. எல்லாம் ஒதுக்கி தீர்ப்புன்னு வரக்கூடிய டைமில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ வந்து தேர்தல் காலம் ஒதுக்க போகிறோம், இனி வந்து படம் எதுவும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இதுக்கான பிளான் தான் இது எல்லாமே. படத்தை வெளியிடாமல் தள்ளி போவதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு அரசாங்கமும் உடந்தையா இருக்கு. எங்க நீதி கிடைக்கும்னு நமக்கு தெரியல. மக்கள் எல்லாருக்குமே தெளிவா ஒண்ணு புரியுது. ஒரு சாதாரண ஒரு படத்துக்கே இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அப்போ மக்கள் சக்தி எந்த அளவுக்கு தளபதிக்கு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே புரியும். தளபதி இப்போ கூட செயல் வீரர்கள் கூட்டத்துல வந்து சொல்லியிருப்பாரு அழுத்தம் இருக்குன்னு. அது உண்மைதான் போல. படம் ரிலீஸ் ஆகலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. தமிழக மக்களும் ரசிகர்களும் எல்லாரும் தளபதிக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அவரை சிஎம் ஆக்கிட்டோம்னா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற பேர்ல படத்தை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கட்சியில 10 கூட்டணி, இன்னொரு கட்சியில 8 கூட்டணி, எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு ஆளை மொத்தமா எதிர்க்காங்க. அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது மக்கள் மட்டும்தான், மக்கள் ஆதரவு மட்டும்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் வராரு. அவர் பேசுற பேச்சிலே நமக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து என்னென்ன கொண்டு போறாரு, எந்த இலவசத்தையும் அவர் அறிவிக்கல. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும், மக்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மாற்றத்தை கொடுப்போம், அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம், இதுல வந்து நிறைய கட்சிகள், எதிர்கட்சிகள், அப்புறம் ஆளுங்கட்சிகள், எல்லா கட்சிகளுமே தளபதி, தனுஷ், அப்புறம் கார்த்தி, அப்படி நடிகர்கள் எல்லாரையும் வச்சு மக்களை வந்து பிரிக்கிறாங்க, ரசிகர்களை பிரிக்கிறாங்க. இதுதான் அவங்க வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக வரல. இப்போ பெரிய இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரே ஆளு தளபதி விஜய் மட்டும்தான். இப்போ எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபேன்ஸ் சம்பந்தமா நம்ம ஓட்டு போடலாம். இப்போ வந்து தளபதி தான் வராரு. மக்கள் எல்லாருமே இந்த ரசிகர்கள், அந்த ரசிகர்கள், இந்த ரசிகர், அதை விட்டுட்டு எல்லாருமே ஒற்றுமையா இந்த வாட்டி தளபதிக்கு ஓட்டு போடுங்க. மக்களை காசு கொடுத்து இனி பிரிக்க முடியாது, விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கவங்க தான் இப்போ வந்து ரசிகர்கள் அடிப்படையில் எல்லாத்தையும் பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த தடவை நீங்க வந்து விட்டுறாதீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு விஜய் வந்து நமக்கு கிடைக்க மாட்டாரு.